மண் சரிவு ஏற்பட்ட பல பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் உறுதியற்ற நிலையில் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி திணைக்களத்தின் அத்தியட்சர் பொறியியலாளர் ஆஸ்ரிய கர்ணாவர்த்தன தெரிவித்துள்ளார். ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள தாழ் பகுதிகளில் முன்னர் ஏற்பட்ட மண் சரிவுகளின் பாரிய வெடிப்புகள் மற்றும் நீர் வெளியேறுதல் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக பொறியியலாளர்கள் தொழில்நுட்ப உதவியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளிநாட்டு பொறியியலாளர்களின் உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றது. பேராதனை மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் உள்ள புவியியல் பேராசிரியர்கள் மற்றும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் ஆகியவற்றின் அதிகாரிகள் அடங்கிய 60 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன. கனமழையினால் 10 மீட்டருக்கும் அதிகமான பாரிய மண் சரிவுகள் 1241 ஏற்பட்டுள்ளது மற்றும் 10 மீட்டருக்கும் அதிகமான பாரிய மண் சரிவுகள் செய்மதி படங்களுக்கு தெரிவதோடு அதற்கு குறைவானவை தெரிவதில்லை என்றால் 150 மில்லிமீட்டர் மழை பெய்தாலே மலைப்பகுதிகளின் பள்ளத்தாக்குகளுக்குள் மண் சரிவு ஏற்படுவது சகஜமா. ஆனால் இம்முறை 300 மீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளது. அதுவே அதிக மண் சரிவுக்கு காரணமானது. இந்த நாட்டின் பெருந்தோட்ட மலைப்பகுதிகளில் வருடத்துக்கு 5000 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைப்பதாகும். ஆனால் இது குறுகிய 3 நாட்களில் 1000 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.